வணக்கம். முதுகில் குத்திய எடப்பாடி பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைக்கும் பிரேமலதா. என்ன நடந்துச்சு, எதனால் இது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் தெள்ள தெளிவாக பார்க்க இருக்கின்றோம். அதிமுக தேமுதிக கூட்டணி ஒப்பந்தத்தில் மாநிலங்களவை சீட்டு தருவதாக கூறி பழனிசாமி நம்முடைய முதுகில் குத்திட்டாரு என தேமுதிகவினுடைய பொதுச்செயலாளர் பிரேமலதா நிர்வாகிகளுக்கு மத்தியில் கடுமையாக விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாங்க. சென்னையில் தேமுதிக தென் சென்னை வடக்கு மாவட்ட பூத் கமிட்டி நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் கட்சியின் பொதுச் செயலாளரான பிரேமலதா அவங்க பேசியிருக்கிறாங்க. செப்டம்பர் மாத இறுதிக்குள்ள பூத் கமிட்டி பணிகளை நிறைவு செய்ய வேண்டும். தேர்தலுக்கு சில மாதங்களே உள்ள நிலையில் கடினமாக உழைக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அதிமுகவுடன் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்த பொழுது 5 மக்களவை தொகுதியும் 1 மாநிலங்களவையும் ஒதுக்குவதாக தெரிவித்தார்கள். ஆனால் அந்த சீட்டு நமக்கு கொடுக்கல. சீட்டு தருவதாக கூறி பழனிசாமி நம்மளை முதுகில் குத்திட்டாரு. முதல்வராக இருந்தவர் கட்சி தலைவராக இருக்கிறார். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார் என நம்பினோம். ஆனால் ஏமாற்றத்தையே பரிசாக தந்தார். எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் கூட்டணி குறித்த ஒப்பந்தத்தில் தேதி குறிப்பிட்டு கையெழுத்திடுவதில்லை. அதே போலத்தான் தேமுதிகவுடன் கூட்டணி ஒப்பந்தத்தில் தேதி குறிப்பிட வேண்டாம் என இபிஎஸும் கேட்டார். அதனால் நம்பிக்கையின் பேரில் கையெழுத்திட்டோம். அதனால்தான் நாம் ஏமாந்து விட்டோம். பழனிசாமியின் பிரச்சார கூட்டத்துக்கு காசு கொடுத்து தான் அழைத்து வருகிறார்கள். இதுவாறு நம்முடைய பிரேமலதா பேசியிருக்கிறாங்க. இந்த கூட்டத்தில் பேசிய தேமுதிக பொருளாளர் எல்கே சுதீஷ், தேமுதிக எந்த கூட்டணியில் இடம்பெறுகிறதோ அந்த கூட்டணி தான் 2026 தேர்தலில் அமோக வெற்றி பெறும். சட்டப்பேரவையில் பிரேமலதா என்னும் நான் என்ற குரல் 2026 ஒலிக்கப் போவது உறுதி என சொல்லியிருக்கிறாரு. பின்பு பத்திரிகையாளர்களிடம் பேசிய பிரேமலதா, 2ஆம் கட்ட மக்கள் சந்திப்பு பயணம் செப்டம்பர் 5ஆம் தேதி திருவண்ணாமலையில் தொடங்கப்படும் எனவும், விஜயகாந்துக்கும் மூப்பனாருக்கும் 40 ஆண்டு கால நட்பு இருந்தது. எங்களது திருமணமும் மூப்பனார் மற்றும் கருணாநிதி தலைமையில்தான் நடந்தது. அந்த அடிப்படையில்தான் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேமுதிக கலந்து கொண்டது. முதல்வரின் வெளிநாட்டு பயணம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். அவரது பயணம் தமிழகத்திற்கு முதலீடுகளை ஈர்க்கும் விதத்தில் உபயோகமாக இருக்க வேண்டும் எனவும் சொல்லியிருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியின் கூட்டங்களுக்கு காசு கொடுத்து ஆட்களை வரவழைக்கப்படுகிறார்கள் என்பது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை எனவும், அனைத்து கட்சி கூட்டங்களும் காசு கொடுக்காததான் மக்களை அழைத்து வருகிறார்கள். இதில் தேமுதிக விதிவிலக்கு. இவ்வாறு நம்முடைய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசுகிற பேச்சு எல்லாம் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, அவங்க பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணிக்கு அடித்தளம் இடுகிறது போல இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வல்லுநர்கள்லாம் சொல்றாங்க. பார்க்கலாம், திமுகவோடு கூட்டணி வைத்தால் உங்களுடைய ஆதரவு இருக்குமா அப்படின்றத கமெண்ட்ஸ் வாயிலாக சொல்லுங்க. மேலும் இது போன்ற அரசியல் சம்பந்தமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.